எக்ஸ் மெசேஜ் பண்ணிருக்கு திருப்பி. இன்ஸ்டாகிராம்ல ரிக்வெஸ்ட் கொடுத்தா நான் அக்செப்ட் பண்ணா மெசேஜ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாளே அவ என்ன? என்னங்க இன்னொரு தோசை முட்டை தோசை ஊத்தவா? இல்ல போதும், தோசை தான் போதும். ஏங்க போதும். இன்னைக்கு தான் பேசிட்டு இருப்பாரு, மத்த நாள் சரி சொன்னா அப்பா சந்தோஷமா போவாங்க. ஓ ஞாபகமா இருக்கு. என்னங்க போன் சாப்பிடும்போது எதுக்கு போன் பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு போதும் போதும் எனக்கு. போன் நான் வந்து எதுக்கும் தேவலாம் நீங்க உள்ள வச்சு மறைக்கிறீங்க. மறைக்கலம்மா, நான் மறைக்கிறேன். எதுக்கு நான் ஏன் மறைக்க போறேன்? அதானே அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்ல. சாப்பாடு சூப்பரா இருக்கு. போதும் போதுமா, போதும் போ. ஹாய் சுதாகர், எப்பவுமே எனக்கு இப்போ கொஞ்ச நாளா உன் ஞாபகமாவே இருக்கு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஃபேமிலி லைஃப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வைஃப் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா. குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. சரி ஓகே. சரி நீ எப்படி இருக்க? நானா? அது ஏன் கேக்குற? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. லைஃப் கொஞ்சம் ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா. உன்கிட்ட பேசணும் போல இருக்கு. உன்கிட்ட ஃபோன் பண்ணலாமா? இஸ் இட் a good time to call? இல்ல இது என் பொண்டாட்டி தூங்கட்டும். தூங்குன உடனே நான் கால் பண்ணி உனக்கு நான் பேசுறேன். சரி ஓகே. ஏங்க என்னம்மா? பாத்ரூம்ல எவ்வளவு நேரங்க? வந்துட்டேன். என்ன பண்ணிருக்கீங்க? வந்துட்டேம்மா. ஏமா என்னங்க பாத்திரம் வேணாம் விளக்கிட்டியா? ஏங்க இனிமே தான் விளக்க போறீங்க. நான் விளக்கிடுறேன். எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். துணிமணிலாம் நான் மிஷின்ல போடணும். நான் மிஷின்ல நான் போடுறேன். பாத்துக்கறேன். நீ எது ஒதுக்கி மட்டும் போடு, நான் எல்லாத்தையும் நான் போட்டுக்கறேன். ஏங்க நான் பாத்துக்கறேம்மா. ஏங்க கூட்டிங்களா? இல்ல கூட்டல. ஏங்க தூங்குனவளே எழுப்பி. சரி ஐயோ தெரியாம எழுப்பிட்டமா. படுமா. படு.